அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 கோனார் பொது தமிழ். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா பாத்தீங்கன்னா இலக்கணம், எழுத்திலக்கணம்னா உயிர்மை. சாதாரண மாணவர் 6வதுல இருந்து 12வது வரை உள்ள இலக்கணம் அங்கங்க இலக்கணம் இருக்குது. அதை தொகுத்து ஒரு 136 பேஜ்ல எளிமையா கொடுத்திருக்காங்க இலக்கண புத்தகம். அப்ப இலக்கணம் எப்படி சார் படிக்கிறது? இலக்கணம் நம்ம சாதாரணமா ஒன்லைனர் மாதிரி படிச்சுட்டு போகக்கூடாது, மேக்ஸ் மாதிரி படிக்கணும். அப்ப புணர்ச்சின்னா என்ன? புணர்ச்சி என்பது 2 சொற்கள் சேர்வது புணர்ச்சி. சரி, புணர்ச்சி வரையறை இப்படி கொடுத்திருக்காங்க. இது அப்படியே படிக்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் இலக்கணத்தெல்லாம் நீங்க எல்லாம் படிச்சு மனப்பாடம் பண்ண முடியாது. எவ்வளவு தூரம் படிக்கிறது? கான்செப்ட் புரியுது எப்படின்னா, இப்ப ஒரு எடுத்துக்காட்டு, மணி கூட்டல் ஓசை இருக்கு. கூட்டலுக்கு முன்னாடி இருக்குது எப்பயுமே மணி கூட்டல் ஓசை, கூட்டலுக்கு முன்னாடி இருக்குது நிலைமொழி, கூட்டலுக்கு பின்னாடி இருக்குது மறுமொழி. அப்ப நிலைமொழியின் ஈற்று எழுத்து கடைசி எழுத்துன்னா நீ. அப்ப நிலைமொழியின் கடைசி எழுத்தும் மறுமொழியோட முதல் எழுத்து ஓ. அப்ப நிலைமொழியுடைய கடைசி எழுத்தும் மறுமொழிய முதல் எழுத்து இணைவது புணர்ச்சி ஆகும். ரைட்டுங்களா? புணர்ச்சினா நிலைமொழியோட கடைசி எழுத்தும் மறுமொழியோட முதல் எழுத்தும் இணைவது புணர்ச்சி ஆகும். சரி பாருங்க, இயல்பு புணர்ச்சினா என்ன? இயல்பு புணர்ச்சி என்பது பாத்தீங்கன்னா செடி கூட்டல் கொடின்னு இருக்கு, செடி கொடி. ஆற்று கூட்டல் மணல்னு இருக்குது, ஆற்று மணல். என்று காட்டு கூட்டல் மலர்னு இருக்குது, காட்டு மலர். ரைட்டுங்களா? அப்ப செடி கூட்டல் கொடி, செடி கொடி. ஆற்று கூட்டல் மணல், ஆற்று மணல். காட்டு கூட்டல் மலர், காட்டு மலர்னு இருக்கு. அப்ப இயல்பு புணர்ச்சி இந்த எக்ஸாம்பிள் வச்சு எப்படி படிக்கணும்னா, செடி என்பது கூட்டலுக்கு முன்னாடி இருக்குது, அது நிலைமொழி. கூட்டலுக்கு பின்னாடி என்ன இருக்குது? கொடி. அப்ப நிலைமொழியும் மறுமொழியும் இணையும் போது எந்த மாற்றமும் நடைபெறாது. அப்படி இருந்தா அது இயல்பு புணர்ச்சி. செடி கூட்டல் கொடி, எதனா இக்கும் வராது, இப்பும் வராது, எதுவுமே வராது. இயல்பா இங்க என்ன இருக்குதோ அது அப்படியே வரும். செடி கூட்டல் கொடி, செடி கொடி. அப்ப நிலைமொழியும் மறுமொழியும் இணையும் போது எந்த மாற்றமும் நடக்காது, அப்படியே வரும். அதுதான் இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி பாருங்களா, நிலைமொழியும் மறுமொழியும் இணையும் போது ஏதாவது ஒரு மாற்றம் வரும். விகார புணர்ச்சி என்பது நிலைமொழியும் மறுமொழியும் இணையும் போது கண்டிப்பா மாற்றம் வருங்க. விகார புணர்ச்சி 3 வகைப்படும். 1 தோன்றல், திரிதல், 2 கெடுதல். காட்டு கூட்டல் பறவை, காட்டுப்பறவை. தோன்றல் விகார புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு காட்டு கூட்டல் பறவை. என்ன இருக்குது? காட்டுப்பறவை இப்பு தோன்றுதா? அப்ப இப்பு தோன்றுது. இந்த மாதிரி தோன்றும் விகார புணர்ச்சியில இளமொழியும் மறுமொழியும் இணையும் போது புதுதா ஒரு எழுத்து தோன்றும். அடுத்தது கல் கூட்டல் சிலைன்னு இருக்கு, திரிதல் விகார புணர்ச்சி. அந்த இர்ரா மாறும், கற்சிலை. அப்ப இல்லானது இர்ரா திரிது, இர்ரா மாறுது, திரும்புது. அப்ப இது திரிதல் விகார புணர்ச்சி. திரிதல் விகார புணர்ச்சின்னா தோன்றல்னா பாத்தீங்கன்னா காட்டு கூட்டல் பறவை இஸ் ஈக்குவல் டு கூட்டல் ஈக்குவல் டு காட்டுப்பறவை இப்ப தோன்றுது. அப்ப காட்டு கூட்டல் பறவை பாவுக்கு இப்ப நான் தோன்றுதா? அப்ப இந்த மாதிரி தோன்றனா தோன்றல் விகார புணர்ச்சி. அடுத்தது கல் கூட்டல் சிலை, திரிதல் விகார புணர்ச்சி. கற்கூட்டல் சிலை, அந்த இல்லானது இர்ரா மாறுது. அடுத்தது மலை கூட்டல் அருவி, மலை அருவி. அந்த லை கூட்டல் இருக்குது. அப்ப அந்த எப்படி என்பது யாவாக கெட்டுள்ளதால் கெடுதல். அந்த ஆனது யாவா வந்துக்குது. அப்ப மலை அருவி கெடுதல்.
ரைட்டுங்களா? உயிரேற்று புணர்ச்சி பாருங்க, கலை கூட்டல் அரசி. இந்த எடுத்துக்காட்ட வச்சுக்கிட்டா இங்க டெபினிஷனா படிக்கணும். சும்மா நம்ம அப்படியே லைன் பை லைன் எல்லாம் படிக்க கூடாது. கலை அரசி பாருங்க, கலை என்பது நிலைமொழி. கூட்டலுக்கு முன்னாடி இருக்குது என்னது? நிலைமொழி. கூட்டலுக்கு பின்னாடி இருக்குது என்னது? வருமொழி. அப்ப நிலைமொழியோடைய உயிரேற்று புணர்ச்சினா நிலைமொழியுடைய கடைசி எழுத்து லை வருதா? லை கூட்டல் ஐன்னு பிரியுது. அப்ப எப்படி எழுதுனா, நிலைமொழியின் கடைசி எழுத்து உயிரெழுத்தாக ஓசையில் வந்தால் அது உயிரிற்று புணர்ச்சி. ஓசையில் வரணும். இந்த லை ஆனது இல் கூட்டல் ஐன்னு வரும். இதுதான் உயிரிற்று புணர்ச்சி என்பது. நிலைமொழி கூட்டலுக்கு முன்னாடி இருக்குது நிலைமொழி, கூட்டலுக்கு பின்னாடி இருக்குது மறுமொழி. அப்ப கூட்டலுக்கு முன்னாடி இருக்கிறது லை, இல் கூட்டல் ஐ, ஓசையில் வரும். அப்ப எப்படி டெபினிஷன், அந்த வரையறை எப்படி உயிரிட்டு புணர்ச்சினா எப்படி எழுதுனா, நிலைமொழியின் கடைசி எழுத்து லைன்னு வந்திருக்குது. அப்ப நிலைமொழியின் கடைசி எழுத்து உயிர் எழுத்தாக நேரடியா வராது. ஓசையில் இல் கூட்டல் ஐ ஓசையில் வரும். அப்படி வந்தால் அது உயிரிட்டு புணர்ச்சி. குற்றியலுகுற புணர்ச்சி பாருங்க, குற்றியலுகுற புணர்ச்சி பாத்தீங்கன்னா உறவு கூட்டல் அழகுன்னு இருந்தா, அப்ப உயிர் மெய் எழுத்தா வந்திருக்கா, உறவு கூட்டல் அழகு. உறவு என்பது என்ன? நிலைமொழி. அழகு என்பது என்ன? வருமொழி. அப்ப இவ்வு கூட்டல் பாருங்க, இவ்வு கூட்டல் வந்திருக்கா. அப்ப இந்த மாதிரி குற்றியலுகுற புணர்ச்சி வரும். நிலைமொழியுடைய கடைசி எழுத்து வரும். இந்த ஆனது உயிர்மை எழுத்தா வரும். அப்ப இவ்வு கூட்டல் இந்த உகரம் குற்றியலுகுற புணர்ச்சிக்கு ரெண்டும் சேர்க்கும் போது இந்த உகரம் அடிபட்டுரும். அப்ப இந்த அடிபட்டதுன்னா இவ்வு மட்டும்தான் இருக்குது. இவ்வு மறுமொழியோட முதல் எழுத்துன்னா அப்ப இந்த அடிச்சுட்டா இவ்வு கூட்டல் இந்த மறுமொழியுடைய இவ்வான்னு ஒரு எழுத்து உருவாகுது. அப்ப இந்த ஆவும் அடிபட்டுட்டு வா உருவாகுதா, உர வழகு. இந்த மாதிரி இலக்கணம் நீங்க என்ன பண்ணா, இந்த மாதிரி இலக்கணத்தை நீங்க கான்செப்ட் பேஸ்டு தெரிஞ்சுக்கினாதான் இப்ப இருக்கிற டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ண முடியும். நீங்க நினைச்சுக்கலாம் தமிழ்ல 95 மதிப்பெண் எடுக்கலாம், எளிமையெல்லாம் எடுக்க முடியாது. எனவே இலக்கணத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அது கான்செப்ட் படி படிச்சா மட்டும்தான் ஈஸியா இருக்கும். நீங்க அப்படியே படிச்சுட்டு போனா அது இலக்கணத்துக்கு ஒரு நல்ல ஆசிரியர் சும்மா டெஸ்ட் பேட்ச் மட்டும் இலக்கணத்துக்கு போட்டாலும் பத்தாது. ஒரு நாளைக்கு எப்படி 20 மேக்ஸ் நம்ம இப்ப 120 டேஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 20 மேக்ஸ் நம்ம போட்டு பார்க்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10 மேக்ஸ் ஆகுது நீங்க போட்டு பார்க்கணும். அந்த மாதிரி பிரித்து எழுதுக, ஒரு 50 பிரித்து எழுதுக, கைப்பட எழுதி பார்க்கணும். பிறகு அந்த ஒரு 50 பிரித்து எழுதுக OMR ஷீட்ல மார்க் பண்ணி பார்க்கணும். ஏவா பியா சியான். இந்த மாதிரி பயிற்சி பண்றதுக்கு தான் நம்ம கலைவாணி அகாடமி பயிற்சி கொடுக்குது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் மட்டும் தான் டெஸ்ட் பேட்ச் 500 rupees வாங்குறோம். தமிழுக்கும் ஜிஎஸ்க்கும் நம்ம கிட்ட புத்தகம் வாங்கினாலே கிளாஸும் ஃப்ரீ. இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் டீட்டெயில்ஸா இந்த புணர்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிய கொடுத்துட்றோம். நோட்ஸ் உங்களுக்கு புணர்ச்சிக்கு எழுதி கொடுத்துட்றோம். ரைட்டுங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு இலக்கணமும் உங்களுக்கு எழுதி கையில நாங்க இந்த புத்தகம் வாங்கினா உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்றோம். நீங்க அழகா எழுதி படிச்சாலும் பிடிஎஃபா ஜெராக்ஸ் போட்டு படிக்க தேவையில்லை. ஏன்னா காசு அதிகமாகும். மேக்சிமம் எழுதி படிச்சிருங்க. ஒரு 20 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் ஆகும். நம்ம இந்த நோட்ஸ் கொடுக்கறதுனால எழுதி படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புத்தகத்துல 136 பக்கம் இலக்கணம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிலபஸ்க்காக இந்த ஒரு புத்தகம் போதுமானதுதான்.
இது ஸ்கூல் புக் பேஸ்டு இருக்குது. 6ஆம் வகுப்புல இருந்து புதிய சமைச்சு 6வதுல இருந்து 12வது பழைய புத்தகம், புதிய புத்தகம். இலக்கணமெல்லாம் ஒன்னாதான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும், இந்த ஒரு புத்தகம் 60 நாள்ல நீங்க முடிச்சிடலாம். சொல்லும் பொருளும் இருக்குது. அடுத்தது அடைமொழி சான்றோர் நூல்கள், புகழ்பெற்ற நூல் எல்லாமே இருக்குது. இந்த புத்தகம் 300 ரூபாய் வேணும்னா கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொடுங்க. வணக்கம்.